வணக்கம் நண்பர்களே. சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு 3 உண்மைகளை சொல்லுது. அதுல ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள் சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஊழ்வினையை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஊழ்வினை அப்படின்னா முன் ஜென்மத்துல நாம செஞ்ச சில செயல்கள், அதோடைய தாக்கம் நமக்கு இந்த ஜென்மத்துல இருக்கும், நாம மேற்கொள்ற முயற்சிகள்ல அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சங்ககால புலவர்கள்ல இருந்து இக்கால புலவர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திருவள்ளுவர் கூட குறள் எண் 380 என்ன சொல்றாருன்னா, ஊழிற் பெருவழி ஆவுல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும், நல்லது நினைச்சாலும், நீங்க என்னதான் ஒரு பெரிய திட்டம் தீட்டினாலும், நீங்க ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கர்மா, அதாவது ஊழ்வினை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சார், அப்ப நான் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு நல்லா படிச்சாலும் அப்போ எனக்கு ஊழ்வினை தான் வந்து குறுக்க நிக்குமா சார்? நான் இப்ப என்ன பண்ணாலும் சரி, என்னால வெற்றி அடைய முடியாதா அப்படின்னா இல்லவே இல்லை. நான் அதை சொல்ல வரல. அதே திருவள்ளுவர் தான் குறள் எண் 620 என்ன சொல்றாருன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உஞற்றுபவர் அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு. என்னன்னா, நீ தளராம முயற்சி செஞ்சு, தளராம நீ வந்து இடைவிடாம பயிற்சி செஞ்சு உழைக்கிற அப்படின்னா அந்த ஊழ்வினை இருக்குல்ல, அதையே புறமுதுகிட்டு ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. புறமுதுகிட்டு ஓட வைக்கலாம் அப்படின்னா அந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா, உங்களுடைய நீங்க முன் ஜென்மத்துல செஞ்சதோ இல்ல முற்காலத்துல செஞ்சதோ எதுவோ ஒண்ணு, அதோடைய தாக்கம் உங்களுக்கு வராது. எப்போ அப்படின்னா, நீங்க உழைவின்றி தாழாது உஞற்றணும், உழைக்கணும். சரிங்களா? அந்த உழைப்பு நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அடைகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. ETW அகாடமி வழங்கும் ட்ரையம் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் 4 விரிவான விளக்கங்களுடன் கூடிய வீடியோவை தான் நம்ம இந்த பார்க்க போறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். சொற்களையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருந்தேன். அவள் அப்படின்னா, அவள் இல்ல அவள், அவள் அப்படின்னா பள்ளம். சரிங்களா? அவள் என்ற சொல்லுக்கு எதிர்பொருள் தருகன்னு கேட்பாங்க. அவள்னா பள்ளம், எதிர்பொருள் மேடு. அதே போல மிசைனா மேடு, மிசைக்கு எதிர்பொருள் தருகன்னு கேட்டிருந்தாங்க போன வருஷ கேள்விகள்ல. மிசை அப்படின்னா மேடு, எதிர்பொருள் பள்ளம். கடம் அப்படின்னா உடல்னு அர்த்தம். வன்மை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். வன்மை வேற, வன்மை வேற இல்லையா? இந்த வன்மை அப்படிங்கிறது வலிமையை குறிக்கின்ற சொல். இந்த வன்மை இருக்கு இல்லையா, இது வந்து கொடைத்தன்மையை குறிக்கின்ற சொல். ஓகே, கவனிங்க. வன்மை அப்படின்னா அது வலிமை, கொடுமையை குறிக்கின்ற சொல். அதே போல வன்மை அப்படிங்கிறது கொடைத்தன்மையை குறிக்கின்ற சொல். புரிஞ்சுதா? அதே போல தன்மை, ஓகே, தன்மை இது வந்து ரன்னகரம். ரன்னகரம், டன்னகரம், இதுக்கு நடுவில் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சொல்லையும் இந்த எழுத்துக்கள் மாறுச்சுன்னா பொருள் மாறும். தன்மை அப்படின்னா அது ஒருத்தருடைய குணம், இயல்பு அப்படிங்கிற அந்த பொருள்கள்ல வரும். இதுவே தன்மை அப்படின்னா அது குளிர்ச்சி அப்படிங்கிற பொருள்ல வரும். என்னது? குளிர்ச்சி. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். தண்ணீர்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம். அதே போல வெந்நீர் அப்படின்னா வெம்மையான நீர் அப்படின்னு அர்த்தம். சுடு தண்ணீர் அப்படிங்கிறதுல எந்த மீனிங்கும் கிடையாது. சுடுறது எப்படி தண்ணீரா இருக்க முடியும்? அடுத்த கேள்வி போலாமா? காடுவெளி சித்தர் பற்றிய வாக்கியங்களில் எவை தவறு அப்படின்னு கேட்டிருக்கோம். காடுவெளி சித்தர் ஒரு இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா என்ன? நம் முன்னோர்கள் காரணம் ஏதுமின்றி சில பொருட்களுக்கு சில பெயர்களை வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டு மரம். மரத்துக்கு ஏன் மரம் பேர் வச்சாங்க? எந்த காரணமும் கிடையாது. மண், மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வச்சாங்க? எந்த காரணம் கிடையாது. அப்போ மண், மரம் அப்படிங்கிறதுலாம் இடுகுறி பெயர். காடுவெளி சித்தர் இடுகுறி பெயரா அப்படின்னா இல்ல. காடுவெளி சித்தர்ங்கிறது ஒரு காரண பெயர். புரியுதுங்களா? அதே போல பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகணி சித்தர், இது எல்லாமே காரண பெயர்கள் தான். அப்போ கூற்று 1 தவறு. அடுத்தது, காடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டார், அதனாலதான் அவர் காடுவெளி சித்தர்னு அழைக்கப்படுறாரு. இது சரி. காடுவெளி சித்தர் கடின சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் இல்லவே இல்லை. சித்தர் பாட்டுலாம் புரியாது சொல்லுவாங்க, ஆனா அப்படி இல்லை. காடுவெளி சித்தர் ரொம்ப எளிமையான சொற்களால் அறிவுரைகளை கூறியவர். 1 மற்றும் 3 ஆகியவை தவறானவை. அடுத்த கேள்வி பாருங்க. அகப்பாடல் இலக்கியம் என்று அறியப்படுவது எது? அகப்பாடல் இலக்கியம் என்று அறியப்படுவது கலித்தொகை என்பதுதான் சரி. இப்ப கலித்தொகை வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது? அடிக்கடி கேட்கிறாங்க.
கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஏற்றும் கூட இல்ல, கற்றறிந்தார் ஏத்தும் களி. அடுத்தது கல்வி வளார் கண்ட களி என்றெல்லாம் கலித்தொகை அழைக்கப்படுது. ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் பாருங்க. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. தூதின் வழிகாட்டி நற்றிணை. நற்றிணைக்கு இன்னொரு பெயர் நற்றிணை 400. சரிங்களா? நல் கூட்டல் திணை. நற்றிணை தான் 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைக்கப்படும் நூல். நல் கூட்டல் திணை. அடுத்தது இசைப்பாட்டு என்று அழைக்கப்படுவதும் பரிப்பாட்டு என்று அழைக்கப்படுவதும் பரிபாடல். தமிழின் முதல் இசைப்பாடல் எதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல். இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. புரியுதுங்களா? இந்த கேள்விக்கான விடை கலித்தொகை. அகப்பாடல் இலக்கியம் கலித்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழில் தற்போது வழக்கில் இல்லாத சுற்றெழுத்து எது? அது இது அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஊ அப்படிங்கிறது தமிழில் தற்பொழுது வழக்கில் இல்லாத சுற்றெழுத்து. நம்ம அவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் அப்படின்னா நம்ம வந்து அதோ அவன் அப்படின்னு சொல்றது படற்கை சொல் இல்லையா? இவன் அப்படின்னு சொல்லுவோம். உவன். இவன் அப்படின்னா கிட்ட இருக்கவன், அவன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கவன், உவன் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் இருக்கவன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து. 5வது கேள்வி பாருங்க, மிக முக்கியமான கேள்வி. இது ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் வரும். காங்கிரஸில் இருந்த பொழுது பெரியாரின் குறிப்பிடத்தகுந்த 2 செயல்பாடுகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கள்ளுக்கடை மறியல், இன்னொன்னு கதர் விற்பனை. அதுவும் இல்லாம கள்ளுக்கடை மறியல்ல தனது சகோதரி மற்றும் தனது மனைவி ஆகிய இருவரையும் பெரியார் ஈடுபடுத்தினார். தன்னுடைய மனைவி நாகம்மையார், சகோதரி கண்ணம்மையார். காந்தியடிகளே என்ன சொன்னார்னா, கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நிறுத்துறது என் கையில இல்ல, அது ஈரோட்டில் இருக்கிற 2 பெண்களின் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 பெண்கள் யாருன்னு கேட்பாங்க. ஒருத்தவங்க கண்ணம்மையார், இன்னொருத்தவங்க நாகம்மையார். நாகம்மையாருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு மிக குறிப்பிடத்தக்க சிறப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் முதல் பெண் பதிப்பாளர். 1924ஆம் ஆண்டு குடியரசு ஏட்டின் பதிப்பாளராக அவர் தன்னை பதிவு செய்திருக்கிறார். நாகம்மை தான் முதல் பெண் பதிப்பாளர். அடுத்த கேள்வி பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு அதை இயற்றியவர், அதை பாடியவர் முடியரசன். முடியரசனை பத்தி சொல்லணும் அப்படின்னா புக்ல இல்லாத விஷயங்கள். பாரதிதாசனின் கவிதை பரம்பரையை இவர் சேர்ந்தவர். முடியரசன் வந்து வீரப்புலவர் என்றும் பொன்னியின் செல்வர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஏன் அவர் வீரப்புலவர் அழைக்கப்படுறாருன்னா, அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது மாணவர் நன்னறி கழகம் அப்படின்னு ஒரு இலக்கிய மாணவர் மன்றம் நடைபெற்றுச்சு. அதுல புலவர் வீரம் அப்படிங்கிற தலைப்புல முடியரசன் பேசினார். அப்பொழுதைய கல்லூரி முதலமைச்சராக இருந்த பூரா மீனாட்சி சுந்தரனார் வீரப்புலவர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம முடியரசனுக்கு வழங்கினார். அதே போல பொன்னியின் செல்வர் என்று இவர் அழைக்கப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னி அப்படிங்கிற இதழில் தொடர்ச்சியாக பாரதிதாசன் பரம்பரை அப்படிங்கிற பகுதியில கவிதைகள் எழுதிட்டு வந்தார். அதனால பொன்னியின் செல்வர் என்று அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? திருமுருகாற்றுப்படை. புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படுகின்ற நூல் திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை வேறு எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், கூத்தராற்றுப்படையின் இன்னொரு பேர் மலைபடுகடாம். சொல்லும் பொழுதே ஒரு ஓசை நயம் இருக்கு பாருங்க. கூத்தராற்றுப்படை வேறு எவ்வாறு அழைக்கப்படுது? மலைபடுகடாம். சரிங்களா? சரி, அடுத்தது பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற நூல் எது? இது அடிக்கடி கேக்குறாங்க. பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுகின்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஓகே, பெருங்குறிஞ்சி அப்படின்னு குறிப்பிடுறவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நச்சினார்க்கினியர், இன்னொருத்தர் பரிமேலழகர். இந்த 2 பேரும் குறிஞ்சிப்பாட்டை பெருங்குறிஞ்சின்னு சொல்றாங்க. குறிஞ்சிப்பாட்டுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. களவியல் பாட்டு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. களவியல் பாட்டு, களவியல் பாட்டு அப்படிதான் சொல்றோம். அடுத்தது கோவை நூல்களின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. நல்லா குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்குன்னே எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்குன்னே தனியா நோட்டு போடுங்க. தமிழுக்கு ஒரு நோட்டு, ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஒரு நோட் போடுங்க. சீக்கிரமா தீர்ந்துடும். அதனால ஒரு 4 பேர் நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. எழுததான் மனசுல பதியும். சரிங்களா? அடிக்கடி நீங்க ரிவிஷன் பண்ணும்பொழுது எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? இந்த பிராக்டிஸ பண்ணுங்க. ஓகே, குறிஞ்சிப்பாட்டு வேற எவ்வாறு அழைக்கப்படுது? கோவை நூல்களின் வழிகாட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப தூதின் வழிகாட்டி எது? கோவை நூல்களின் வழிகாட்டி குறிஞ்சிப்பாட்டு. தூதின் வழிகாட்டி பாருங்க,
தூதின் வழிகாட்டி நற்றிணை. இது தெரியுதா? தூதின் வழிகாட்டி நற்றிணை. ஓகே, 7வது கேள்வியில கோவை நூல்களின் வழிகாட்டி குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நெஞ்சாற்றுப்படை என்றும் முல்லை அப்படின்னு அழைக்கப்படுற நூல் முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு. மனிதன் 4 வகை நிலங்களை உருவாக்கினான் அப்படின்னு முடியரசு சொல்றாரு. அதுல சேராதது பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை மனிதன் உருவாக்கியதாக முடியரசன் கூறுகிறார். பெரியார் பற்றிய வாக்கியங்களில் எவை உண்மை அல்ல? ஈரோடு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார் என்பது தவறு. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவே பெரியார் தான். அப்புறம் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை கேரள மக்கள் தான் பெரியாருக்கு அளித்தாங்க. ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கியவர்கள் பெண்கள். சென்னையில் நடைபெற்ற எந்த ஆண்டு? நான் கூட ஒரு இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஒரு பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. அப்புறம் கூற்று 4 உள்ளது சரிதான். தன் வாழ்நாளில் 8600 நாட்கள் அவர் வாழ்ந்தாரு. அதுல 13,12,000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தார். 10,700 கூட்டங்களில் பேசியிருக்கிறார். 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றியிருக்கிறார். அடுத்த கேள்வி பாருங்க. முடியரசன் எவ்வாறு போற்றப்படுகிறார்? முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுகிறார். ஓகே சார், திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். அப்புறம் ஓமை கவிஞர் சுரதா, இயற்கை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், ரவி என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இது மாதிரி நிறைய இருக்கே சார், எங்களுக்கு நிறைய நீங்க கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்குமே சார் அப்படின்னு கேட்கலாம். நான் அடுத்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். தினமணி கட்டுரை இது. இதுல உங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஓகேவா? நான் வீடியோல பாதி கட்டாயம் இருக்கு உங்களுக்கு. இதுல உங்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஸோ இந்த பெயர்களை அப்பப்போ நீங்க இந்த லிங்க் ஓபன் பண்ணி பார்த்துங்களேன், பெட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த லிங்க் நான் உங்களுக்கு தரேன். உதுக்கான் என்றால் என்ன? உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு அர்த்தம். அதாவது தூரத்தில் பார் அப்படின்னா அது கான், பக்கத்துல பார் அப்படின்னா இது கான். சற்று தொலைவில் பார், தூரத்திலையும் பார்க்காத பக்கத்துலயும் பார்க்காத, சற்று தொலைவில் பார் அப்படின்னா உதுக்கான். ஊ அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஓகே, மொய்த்துடன் தவழும் முகிலே பொழிலே என்ற அடியில் அமைந்துள்ள இயைபு வகை எது? இயைபுன்னா என்ன? ஆக்சுவலா ஒரு சீரிலையோ அல்ல அடியிலையோ இறுதி எழுத்தோ இல்ல இறுதி ஓசையோ ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இப்ப இங்க பாருங்க, முகிலே லே அப்படின்னு வருது, பொழிலே அப்படின்னு வருது. அப்போ இங்க கவனிங்க, லெஃப்ட்ல இருந்து நம்பர் போடக்கூடாது. எப்படி நம்பர் போடணும்னா இயைபுனா லாஸ்ட் கடைசி எழுத்து தான் இல்லையா? அப்போ கடைசியில இருந்தா நம்பர் போடணும். இது 1, அதாவது இது முதல் சீரோட கடைசி எழுத்து ஒன்றி வருது, அதனால இது 1ன்னு வச்சுக்கிறேன். 2வது சீரோட கடைசி எழுத்து ஒன்றி வருது, நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இதுல எதுவும் ஒன்றி வரல, இதுல எதுவும் ஒன்றி வரல. அப்போ முதல் 2 சீர்கள் ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இணை இயைபு. இதுவே முதல் சீரும் 3வது சீரும் ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பொழிப்பு இயைபு. முதல் 3 சீர்கள் ஒன்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கூழை இயைபு. நல்லா கேளுங்க, எதுகை மோனை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்பர் போடணும், 1 2 3 4. சரிங்களா? இயைபை பொறுத்த வரைக்கும் இப்படி நம்பர் போடணும், 1 2 3 4 அப்படின்னு போடணும். ஓகே, இது பிராக்டிஸ் பண்ண வரும். அடுத்தடுத்த டெஸ்ட்ல நான் அந்த மாதிரி கேள்விகள் கேட்பேன். ஸோ உங்களுக்கு அது பிராக்டிஸ்ல வந்துடும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக 1970ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. இது சரிதான். நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை 1978ஆம் ஆண்டு வெளியிட்டது. இதுவும் சரிதான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி என்பது சரி. வில்லே நுதலே வேர்க்கன் கயலே இடம்பெறும் இயைபு கேட்டிருக்கோம். இயைபுனா நம்பர் கடைசியில தானே போடணும். 1 2 கிடையாது, 3 4. 1 3 4 அப்படின்னா மேற்கதுவாய். அடுத்து 15வது கேள்வி பாருங்க. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல தான் எடுத்திருக்கேன். 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் நெடுநல் வாடை. சரிங்களா? நெடுநல் வாடையை தமிழ் சுரங்கம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நெடுநல் வாடையை தமிழ் சுரங்கம் என்று அழைத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள்.
அப்புறம் நெடுஞ்சொல் வாடைக்கு வேற சில பெயர்கள்லாம் இருக்கு. பத்துப்பாட்டு இலக்கிய கருவூலம் என்றும் அழைக்கப்படுது, மொழிவள பெட்டகம் அப்படின்னு அழைக்கப்படுது, சிற்பப்பாட்டு என்று அழைக்கப்படுது. அதே போல மாநகர் பாட்டு, கூடர் தமிழ், காஞ்சி பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி. ஓகே, பாலைப்பாட்டு, வஞ்சி நெடும்பாட்டு என்றெல்லாம் அழைக்கப்படுவது பட்டினப்பாலை. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, பட்டினப்பாலையை வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அது தமிழ் விடுதூது. பட்டினப்பாலையை வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைப்பது தமிழ் விடுதூது. அடுத்த கேள்வி பாருங்க, ஆடை இல்லாதவன் அரை மனிதன் என்பதில் அரை மனிதன் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? மதிப்பில்லாதவன். அடுத்து சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டா, ஒற்று பிழை இல்லாம இருக்கு. ஆப்ஷன் ஏல என்ன பிரச்சனைனா பலனை கேள் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் சில என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டு கழித்தனர் அப்படின்னு வரணும். அப்புறம் ஆப்ஷன் டில என்ன பிரச்சனை அப்படின்னா அரசு பணி அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1000 காலத்து பயிர்னா என்ன? நெடுங்காலம் நிலைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். செய் என்ற வேர் சொல்லின் பெயரெச்ச தொடர் என்ன? பெயரெச்சம் அப்படின்னா அது எப்படி முடியும்? ஒண்ணு ஏ விகுதியில முடியும், இல்லைன்னா ஆ விகுதியில முடியும். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். இதுல தூ அப்படிங்கிறது இல்ல, த அப்படிங்கிறது ஆ விகுதியில முடியுது. இதுவும் ஆ விகுதியில முடியல, இதுவும் ஆ விகுதியில முடியல. அப்ப ஆப்ஷன் பி தான் சரின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? முதல்ல வர ஒரு சொல் எச்ச பொருள் தந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வினையச்ச தொடர்னா வினையச்சத்துக்கு கடைசி எழுத்து என்னவா இருக்கும்னா ஈயா இருக்கும், இல்லைன்னா ஊவா இருக்கும். எடுத்துக்காட்டு, செய்து முடித்தான். செய்து முடித்தான். இந்த செய்து அப்படிங்கிறதுல ஊல முடியுதா? செய்து அப்படிங்கிறது இன்னும் பொருள் முற்று பெறல, எச்சமா இருக்கு. அது எந்த சொல் கொண்டு முடியுது? ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. சரிங்களா? ஒரு சொல் எச்ச பொருள் தந்து ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் என்ன? வினையச்ச தொடர், அப்படி இல்லைன்னா வினையச்சம், எப்படி வேணா சொல்லலாம். வெறும் செய்து அப்படிங்கிறது வினையச்சம், அதே போல செய்தங்கிறது பெயரெச்சம். செய்த மாணவன் வர்றதுனால அது பெயரெச்ச தொடர்னு சொல்றோம். அதே போல இங்க முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஓகேவா? செய்து அப்படிங்கிறது மட்டும் வினையச்சம். செய்து முடித்தான் வந்து அதுக்கு பேர் வினையச்ச தொடர். புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம தனி வீடியோவே கொடுக்கலாம், தப்பு இல்லை. சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? சமுதாய பாட்டு என்று அழைக்கப்படுகின்ற நூல் பெரும்பாலாற்றுப்படை. பெரும்பாலாற்றுப்படையின் இன்னொரு பேரு பானாறு. ஓகே, அதே போல சிறுபானாற்றுப்படைய வேற தக்காயப்பரணி உரை எப்படி கூப்பிடுதுன்னா சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை, சிறப்புடைத்தான சிறப்புடைத்தான சிறுபானாற்றுப்படை என்று குறிப்பிடுவது தக்காயப்பரணி உரை. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? மயங்குழி பிழையற்ற தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி சிடிக்குலாம் நான் ஆன்சர் கீழே உங்களுக்கு கொடுத்துருந்த பாருங்க. பொருந்தாததை தேர்க. பஞ்சாக பறத்தல்னா அலைந்து திரிதல், கரெக்ட் தான். அது அவசர கொடுக்கைன்னா ஆராயாமல் செயல்படுவது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. முதலை கண்ணீர் அப்படின்னா உண்மையாக அழுதல் கிடையாது, இது பொய்யாக அழுதல். முதலை கண்ணீர், முதலை கண்ணீர்ங்கிற வார்த்தை வந்த உடனே உங்களுக்கு சில பேரோட முக ஞாபகம் வரலாம். அடுத்தது பாருங்க, உப்பக்கம் என்றால் என்ன? ஊழையும் உப்பக்கம் காண்பர். உப்பக்கம்னா புறமுதுகிட்டு நான் சொன்னேன்ல, இப்ப முதுகு பக்கம். அது பேர் என்ன? முதுகு பக்கம். அடுத்த கேள்வி பாருங்க, பொருந்தாததை தேர்க. பொருந்தாததை தேர்கனா குரங்கு என்ன செய்யும்? குரங்கு அலப்பும். குரங்கு அலப்பும். எலி கீச்சிடும். கோழி கூவும்னு கொடுத்துருக்க, பார்த்தா கரெக்டா தான் தெரியும், பட் அது தப்பு. கோழி கூவாது, கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். புரியுதுங்களா? கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், வண்டு முரளும், கிளி பேசும், பசு கதரும், எருது எக்காலமிடும். அடுத்த கேள்வியும் அதான் இருக்குது பாருங்க. பொருந்தாததை தேர்க. பசு கத்தும்னு கொடுத்துருக்காது, தப்பு. பசு கதரும், கூகை குளரும், இதெல்லாம் அடிக்கடி கேட்கிறாங்க. எருது எக்காலமிடும் போன குரூப் 4ல வந்துச்சு. சிங்கம் உருமும் கிடையாது, சிங்கம் முழங்கும். சரிங்களா? புலி உருமும், சிங்கம் முழங்கும். சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிறதும் மரபுதான், ஆனா தமிழ் கிடையாது. சரிங்களா? சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறதா சரி.
பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை என்ற பெரியார் அவர்களுக்கு எவை முக்கியமானது என்றார். பெண்களுக்கு அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம்னு அவர் சொன்னார். அடுத்தது மரபு சொற்களில் பொருந்தாதை தேர்க. ஆட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆட்டு பட்டின்னு தான் சொல்லணும். அப்புறம் குதிரை கொட்டில் கரெக்ட், நண்டு வளை கரெக்ட், கோழி பண்ணை கரெக்ட். அடுத்த கேள்விக்கு போலாம். திருக்குறள் விளக்கம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் நாலடியார். சரிங்களா? திருக்குறளின் பெருமையை பல புலவர்கள் பாடி வெளிவந்த நூல் திருவண்ணாமலை. பட் திருக்குறளின் விளக்கம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் நாலடியார். நல்லா கேளுங்க. வேளாண் வேதம் என்றும் அழைக்கப்படுகிறது, வெறும் நாலடி என்று அழைக்கப்படுகிறது, நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. துண்டு கட்டுவடம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நூல் நான்மடிக்கடிகை. பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படுகின்ற நூல் களவழி 40. பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படுவது களவழி 40. அடுத்தது பொருந்தாத இணை என்ன? ஆ அப்படிங்கிறது சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்காரு, தப்பு. ஆ அப்படிங்கிறது ஒரு வினா எழுத்துக்களில் முதன்மையானது. ஆ என்பது வினா எழுத்துக்களில் முதன்மையானது. ஏ அப்படிங்கிறது தான் சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து. எடுத்துக்காட்டு, ஏ அவனே செய்தான் அப்படின்னு சொல்றோம்ல. அடுத்தது மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. உங்க ஆன்சருக்கு ஏ பாருங்க. தமிழன் யார் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சினான்? சான்றோர்கள். சொன்னது முடியரசன். பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? கல்வி கற்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். சமர், இந்த கேள்வி அடிக்கடி வருது. சமர்னா போர்னு அர்த்தம். சமர்னா போர். அடுத்தது பொருந்தா பொருள். பழனம் அப்படின்னா வயலை குறிக்கின்ற சொல். வயலை குறிக்கின்ற வேறு சில சொற்கள் இருக்கு. செரு, கழனி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயலை குறிக்கின்ற சொற்கள். தன்னம்பிக்கை கொள்வதன் முதல் படியாக தாராபாரதி கூறுவது என்ன? தன்னை அறிவது. தாராபாரதி பத்தி அடுத்தடுத்த கேள்விகளில் நிறைய தகவல்கள் பார்க்கலாம். முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. சி. கல்யாணசுந்தரம் என்பது வண்ணதாசனுடைய இயற்பெயர். அவர் ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்காக 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. தியாகராஜன் அப்படிங்கிறது யாருடைய பெயர் பாத்தீங்கன்னா அசோகமித்ரன். அசோகமித்ரன் 1996ல அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. சாரங்கபாணி வைத்தியலிங்கம் அப்படிங்கிறது பிரபஞ்சனுடைய இயற்பெயர். ஓகே, அவர் வானம் வசப்படும் அப்படிங்கிற நூலுக்காக 1995 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். ராமசாமிக்கு பெரியார் என்று தாய்மார் பட்டம் கொடுத்து பாராட்டியது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பெண்களை மதித்தார், பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து பெண்ணுரிமைக்காக போராடினார், பெண் விடுதலைக்காக போராடினார். மேற்கண்ட அனைத்தும் என்பது சரி. எது முடியரசனின் நூல் அல்லன்னு கேட்டிருக்கோம். தைப்பாவை என்பது முடியரசனுடைய நூல் கிடையாது. காவியப்பாவை, பூங்கொடி, வீரகாவியம் இதெல்லாம் முடியரசனுடைய நூல். தைப்பாவை என்பது கண்ணதாசனுடைய நூல். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்து 38வது கேள்விக்கு எல்லா ஆப்ஷனும் தப்பு. முடியரசனின் நாளிலம் படைத்தவன் அப்படிங்கிற கவிதை இடம்பெற்ற நூல் புதியதொரு விதி செய்வோம். ஓகே, நான் நிலை பெற்ற சிலை அப்படின்னு ஆன்சர்ஸ் கீழே கொடுத்திருப்பேன். நிலை பெற்ற சிலை முடியரசனின் நூலே அல்ல, அது தமிழ் ஒளி அவர்களுடைய நூல். ஓகே, அடுத்து பாருங்க. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை இயற்றியவர் ஔவையார். பாடலை இயற்றியவர் ஔவையார். சரிங்களா? புறநானூறுல முக்கியமான சில பாடல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு புறநானூற்று பாடல் தான். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ. இதுல மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், ஞாபகம் இருக்கா? அதை இயற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அது முழு பாட்டு என்ன? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த அடிகளோட 2வது அடி என்னன்னு கேக்குறாங்க. 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். இதை இயற்றியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அதே போல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இந்த அடிகள் மணிமேகலையிலே வருது, புறநானூற்றிலே வருது. புறநானூற்றுல இந்த அடிகளை இயற்றியவர் குடப்புலவியனார். யாரு? குடப்புலவியனார். அதை பத்தி பார்க்கலாமா? எஸ். நீரின்றி அமையாது யாக்கை எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு புறநானூறு
அது வந்து குடப்புலவையினார் பாடினது. அப்புறம் மண் திணி ஞாலத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது மணிமேகலையில வருது. ஓகே, அடுத்தது இந்த புலவர் கழைத்தின் யானையார், இவருடைய புகழ்பெற்ற பாட்டு ஒன்று இருக்கு. புலவர் கழைத்தின் யானையார், ஈ என இரத்தல் இழிந்தன்று. ஒருத்தட்ட போய் கொடுன்னு கேட்கறது வந்து இழிவானது அல்ல, அதன் எதிர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவானது அப்படின்னு சொல்றது யாரு? புலவர் கழைத்தின் யானையார். கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாரதியார் தான் பாடினாரு. சிந்து மிசையின் அப்படின்னு சொல்ற பாட்டு இருக்குல்ல, சிந்து நதியின் மிசை நிலவினிலே, இந்த பாட்டு அது. அதுலதான் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளுவோம், சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சரிங்களா? அடுத்தது வா என்ற வேர் சொல்லின் வினையச்சம் என்ன? வா என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் வந்த. ஒண்ணு ஆல முடியணும், இல்ல ஏல முடியணும் இல்லையா? வந்த. அடுத்தது ஈ அல்லது ஊல முடிக்கிற மாதிரி இந்த வாவை மாத்துங்க. வந்தி போட முடியாது, வந்துதான் போட முடியும். அப்ப இதுதான் வினையச்சம். ஓகே, வினை முற்றுங்கிறது முடிந்த ஒரு வினை. வந்தார், வருகிறார், வருவார், இது எல்லாமே வினை முற்று. வருதல் இருக்கு இல்லையா? வருதல் இது தொழிற்பெயர். அல் பொதுவா அல் இல்லைன்னா தல், இந்த விகுதியில முடியும் பொதுவா. அது இல்லாம சி விகுதியிலையும் முடியலாம். காட்சி, கயமை, வாழ்க்கை, இதெல்லாமே தொழிற்பெயர் தான். வாழ்க்கை, கண்ணோட்டம், ஒரு தொழிலை குறிக்கின்ற சொல் எல்லாமே கண்ணோட்டம். தொழிலை குறிக்கின்ற சொல் எல்லாமே தொழிற்பெயர்கள். பொதுவா அல் தல்ல முடிஞ்சா அது வந்து தொழிற்பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. வருதலை யார் செய்வா? வந்தவர், வராதவர். வராதவர்ங்கிறது எதிர்மறை வினையாளனி பெயர். ரைட்டா? இப்ப இந்த வருதல்ங்கிற தொழிலை செய்பவர் இருக்கா இல்லையா, அவரு வினையாளனையும் பெயர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். பாரதியார். இப்பதான் பார்த்தோம். நானிலம் அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதினால் 4 கூட்டல் நிலம். நடுவண் அரசு முத்துராமலிங்கனாருடைய அரசியல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1995. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வளமான பகுதி மருதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்குங்க. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. ஓகே, புறநானூறு பத்தி தகவல்கள் சேகரிக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. ஃப்ரீ டைம்ல டிஎன்பிஎஸ்சி வின்னர்ஸ்ல போயிட்டு நிறைய தகவல்கள் படிங்க. சரிங்களா? நம்ம ஓய்வாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் இது இல்லை. பல்வேறு காரணங்களால் சில செயல்கள் தள்ளி போகலாம். ஆனா ஒருபொழுதும் அது நம் கைகள் இருந்துச்சுன்னா அது தவறி போகாது. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? தள்ளி போகலாம், ஆனா அது உங்களை விட்டுட்டு போயிடாது. நீங்க உண்மையாவே உழைச்சீங்க அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம நீங்க அதே குறிக்கோளோட ஓய்வுகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வெற்றி பெறும் வரை எனக்கு ஓய்வு கிடையாது அப்படிங்கிற முனைப்புல நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி வின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்திலிருந்து நான் எடுத்த தகவல் இது. புறநானூரின் வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம் என்றெல்லாம் அழைக்கப்படுது. புறநானூறுல 11 திணைகள். அதுல கூறப்படாத திணை எதுன்னு பாத்தீங்கன்னா ஒழிஞ்சை திணை. 65 துறைகள் கூறப்பட்டுள்ளன. அப்புறம் இந்த நம்பர் இருக்கு பாருங்க. திணை பெயர் தெரியல. ஆசிரியப்பாவால் அமைந்திருந்தாலும் வஞ்சியடிகளும் இருக்கு. பெண்களின் வீரத்தின் கூறும் துறை வந்து மூதின் முல்லை அப்படிங்கிற. ஓகே, அப்புறம் போர் நடைபெற்ற இடங்கள் இங்க இருக்கு பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. புறநானூற்றில் அதிக பாடலை பாடியவர் ஔவையார், சங்ககால ஔவையார். ஜியு போப் அவர்கள் இந்த நூலின் சில பாடல்களை அவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாரு. புறநானூறு நூல் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஒரு பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர்.
அதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம், இனிமேவும் பார்ப்போம். ஓகேவா? 15 பாண்டியர்கள், 18 சோழர்கள், 18 சேரர்கள், 18 வேளிர்கள் பற்றி இது கூறுது. பாண்டியர்கள் மட்டும்தான் 15 பேரு, மீதி எல்லாரும் 18 பேரு. புறநானூரில் 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 30 வகை படைக்கருவிகள், 67 வகை உணவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ரைட். அப்புறம் ஒத்த பாடல்கள் 400, கடவுள் வாழ்த்து இல்லாம 157 புலவர்கள் பாடியிருக்காங்க. புறநானூற்றின் அடி வரையறை 4 அடி சிற்றெல்லை, 40 அடி பேரலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பாடல்களில் குறைந்த அடிகள்ங்கிறது 4 அடி தான். சில பாடல்கள் 4 அடியில் கூட இருக்கு, சில பாடல்கள் 40 அடிகள் கூட இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். நெய்தல் திணைக்குரிய மக்கள் யார்? பரதன், பரத்தியர், சேர்ப்பன். சரிங்களா? கொண்டு சேர்ப்பன் அப்படின்னு சொல்றோம்ல. அடுத்தது அதே போல குறிஞ்சி திணைக்குரிய மக்கள் வெற்பன், குறவர், குறத்தியர். மருதத்திணைக்குரிய மக்கள் ஊரன், உழவர், உழத்தியர். உழத்திப்பாட்டு என்று அழைக்கப்படுவது பள்ளு. ரைட். தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் முல்லை நில மக்கள். அதே போல எயினர், எயிற்றியர் பாலை நில மக்கள். நெய்தல் திணைக்குரிய மலர் எது? தாழம்பூ. காந்தள் அப்படிங்கிறது குறிஞ்சி, தோன்றி என்பது முல்லை நில மலர். மருதம் பொறுத்த வரைக்கும் தாமரை, செங்கல் நீர், இது எல்லாமே இது ரெண்டுமே மருதத்திணை பூக்கள். குரவம், பாதிரி ஆகியவை பாலை நில பூக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற இலக்கியத்தின் வேறு பெயர் வாய்மொழி இலக்கியம். அடுத்தது இந்த கேள்வி மறுபடியும் வருது. அதாவது முன்னாடி ஔவையார் அப்படின்னு பார்த்தோம். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ, இதை இயற்றியவர் ஔவையார்னு சொல்லியிருந்தோம். இது பயின்று வரும் சங்க நூல் புறநானூறு. அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். இந்த வானமாமலை அரு ராமநாதன் பேரு அரு ராமநாதன். அதே போல புலவர் சே. ராசு, இவங்களெல்லாம் நம்ம மறக்க கூடாது. நாட்டார் வழக்காட்சியல் ஆராய்ச்சியாளர் வானமாமலை. கட்டபொம்மு கதைப்பாடல், கட்டபொம்மு கூத்து, காத்தவராயன் கதைப்பாடல் இதெல்லாம் இயற்றியவர் வானமாமலை. இயற்றியவர் சொல்றதை விட தொகுத்தவர். அதே போல வீரபாண்டியன் மனைவி 63 கதைகள் எல்லாம் இயற்றியவர் ராமநாதன். புலவர் சே. ராசு கொங்கு பகுதியை சேர்ந்தவர். ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு தொல்லியல் ஆராய்ச்சியாளர். சமீபத்தில் இருந்து விட்டார். அவர் தொகுத்தது பஞ்சகும்மிகள். அடுத்த கேள்விக்கு போலாமா? நாட்டுப்புற பாடல்கள் அடங்குவது பண்ணிக்கிறோம். நாட்டுப்புற பாடல்கள் அடங்குவது ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல், மேற்கண்ட அனைத்தும். பெருமை கூட்டல் வானம், பெருவானம். அடுத்தது இது ஒரு பொறுத்துக கேள்வி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சருக்கு பாருங்க. இது ஒரு நாட்டுப்புற பாட்டுல இருந்து அப்படியே ஒரு பொறுத்துக புக் பேக் கொஸ்டினாவும் இருக்கு. காடானாலும் நாடானாலும் நிலம் எங்கு நல்லதாக இருப்பதாக புறநானூற்று பாடல் கூறுது. ஔவையாருடைய பாடல். எங்கு ஆண்கள் நல்லவராக இருக்கிறார்களோ அங்கு. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்ளும் வணிகத்துக்கு என்ன பேரு? இது பேரு பண்டமாற்று வணிகம். பண்டமாற்று வணிகம் சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அதை பத்திர அடுத்த கேள்வி பாருங்க. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பண்டமாற்று அல்லாதது எது? ஆப்ஷன் டி. ஆணிரையை கொடுத்து நெல்லை வாங்கிய செய்தி கிடையாது. நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்ற செய்தி இருக்கு. எந்த நூல்ல? நற்றிணையில் இருக்கு. எந்த நூல்? நற்றிணை. பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. தம் நாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி. கொள்ளை அப்படின்னா கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல், கொடுத்து வாங்குறது சொல்றோம்ல அது. அது நற்றிணையின் 183வது பாட்டா இருக்கு. அதே போல ஓர் இடையன் பாலை கொடுத்து அதற்கு ஈடாய் தானியத்தை பெற்றுக்கொண்டதாக குறுந்தொகை செய்யுள் விளக்குகிறது. அந்த செய்யுளை இயற்றியவர் முதுகூத்தனார். அந்த செய்யுள் என்ன? பாலோடு வந்து கூழோடு பெயரும் யாருடை இடைமகன் சென்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, அது குறுந்தொகை பாட்டு. அதே போல பொன்னை கொடுத்து கரியை பெற்ற செய்தி. கரினா மிளகு. இது அகரானூற்றுல இருக்கு. அது இந்த பாட்டு நான் கொடுத்துருக்கேன். யவனர் தந்த வினைமான் நன்கலம்.
யவனர் அப்படிங்கிறது யாரு? கிரேக்கர் உள்ளிட்ட. ரைட். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். வளம் கெழு முசிறி. எந்த துறைமுகம்? முசிறியை பத்தி சொல்லுது அது. பொன்னோடு யவனர்கள் முசிறிக்கு வந்து பொன்னோடு வருவார்கள், அங்கிருந்து மிளகை ஏற்றிக்கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்ற நூல் அகநானூறு. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாற்று உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் புகழும். உமணர்னா உப்பு விப்பர், அது நற்றிணை. சரிங்களா? நற்றிணையை தொகுத்தவர் யார்? தொகுப்பித்தவர், நற்றிணையை தொகுத்தவர் யார் என்று அறியப்படவில்லை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அதே போல 8 தொகை நூல்களில் பழைய உரை இல்லாத ஒரே நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. சரிங்களா? நற்றிணையை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பின்னந்தூர் நாராயணசாமி அவர்கள். சரி, நிறைய தகவல்கள் சொல்ல வேண்டாம், அடுத்தடுத்த வீடியோக்கள் சொல்றேன். அதே போல குறுந்தொகையை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே பூரிக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் கடவுள் வாழ்த்து இல்லாமலே 401 பாட்டு. ஓகே. ஐங்குறு நூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. அடுத்த கேள்வி பாருங்க. உமணர் என்ற சொல்லின் பொருள் என்ன? உமணர்னா உப்பு வணிகர். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என விளக்கும் நூல் இது. பாலோடு வந்து கூழோடு பெயரும் இப்பதான் பார்த்தோம், குறுந்தொகை பாடல் அது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு பாடல். அதுல கரிங்கிறது மிளகு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமையானது என்பது சரி. சங்க நூல்கள் எனப்படுபவை 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள். சரியா தப்பா? மிகச்சரி. 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள் தான் சங்க நூல்கள். தமிழர்களின் வீரம், வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய புறநானூறு உதவுகிறது. இதுவும் மிகச்சரி. புறநானூற்றை தொகுத்தவர் உவே சுவாமிநாதர். தப்பு. புறநானூற்றை தொகுத்தவர் இன்னும் அறியப்படவில்லை. இப்ப 4 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாக செல்வார்கள். இந்த குழுவுக்கு என்ன பேரு? வணிக சாத்துன்னு பேரு. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுவதில்லை? வாக்கம் என்று அழைக்கப்படுவதில்லை, பட்டினம் என்றும். இன்னும் சொல்ல போனா பட்டினம் ரன்னகரம் தான் வரணும், 2 சுழினா. வாக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பொருந்தாத சொற்றொடரை கண்டறிக கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகப்பட்டினம் பூம்புகார். இது சரிதான். பூம்புகார் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம், அதாவது தங்கள் நாட்டு கொடியோடு வந்து நிற்கும். இதுவும் சரிதான். தமிழ்நாட்டு பொருள்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மிகவும் சரிதான். முத்துக்குளித்தலுக்கு சிறப்பு பெற்றது பூம்புகார்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, முத்துக்குளித்தல் பூம்புகார் அல்ல, கொற்கை. அவையாரின் நண்பர் யார்? அவையார் நண்பர் அதியமான். அதியமானுடைய மகன் புகட்டெழினி. அதியமானுடைய முன்னோர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு கரும்பை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தவங்க அப்படின்னு அவையார் சொல்றாரு. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் சேராதவை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல கண்ணாடி, கற்பூரம். இதெல்லாம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. பண்டைய காலத்தில் பட்டு எங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது? சீனாவிலிருந்து. அரேபியாவிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சங்ககால பெண் புலவர்களில் அதிக பாடல்களை இயற்றியவர் கொன்றை வேந்தனை இயற்றிய அவையார். தப்பு. அதிக பாடல்களை இயற்றியவர் அவையார் தான். பட் கொன்றை வேந்தனை இயற்றியவர் பிற்கால அவையார், பிற்கால சோழர்கள் காலத்தை சேர்ந்தவர். சங்ககால அவையார், நிறைய அவையார் இருந்திருக்காங்க. சங்க காலத்தில் இருந்த அவையார் தான் அதிக பாடல்களை பாடியவர். கிட்டத்தட்ட 33 பாடல்கள். கிட்டத்தட்ட இல்ல, சரியா 33 பாடல்கள். அதற்கு அடுத்தது அதிகப்படியான பாடல்களை பாடியவர் கபிலர். குறிஞ்சி கபில என்று அழைக்கப்படுகின்ற கபிலர். புறநானூற்றில் அதிக பாடல்கள் இயற்றியவர் அவையார். சோ 2 மட்டும்தான் சரி. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாடும் நூல் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை இயற்றியவர் யார்? கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சரிங்களா? 10 பாட்டு நூல்கள்ல உருத்திரங்கண்ணனார் 2 பாட்டு படைகிறார், 2 நூல்கள் இயற்றிருக்கிறார். ஒண்ணு பட்டினப்பாலை, இன்னொன்னு பெருமானாற்றுப்படை. ஓகே. அடுத்தது கலித்தொகை, காதலர்த்தம் அகத்தொகை என்று அழைக்கப்படுது. 1887 சி.வை. தாமோதர பிள்ளை அதை பதிப்பித்திருக்கிறார். களவழி 40 இயற்றியவர் பொய்கையார். 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே புறநூல் எதிர்கேட்பாங்க களவழி 40. நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகின்ற நூல் புறநானூறு, மணிக்கணும் அகநானூறு. அகநானூரை 145 இயற்றியிருக்கிறாங்க. அகநானூரை மதுரை உப்பூரி கிழார் மகனார் உருத்திர சன்மர் தொகுத்திருக்கிறார்.
தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்தது பாருங்க, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல செய்யும் செய்யின் தம போல செய்யின் என்ன அப்படின்னு வணிகரின் நேர்மையை இழக்கும் நூல் திருக்குறள். வண்ணப்படங்கள் பிரித்து வண்ணம் கூட்டல் படங்கள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஔவையார். சுட்டெழுத்துக்கள் எவை? ஏற்கனவே பார்த்துட்டோம், அ, இ மற்றும் உ. திண்ணையை இடித்து தெருவாக்கு என்று பாடியவர் தாராபாரதி. சரிங்களா? தாராபாரதி இயற்பெயர் என்ன? இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்ற ஊரை சேர்ந்தவர். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அதற்காக தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கிறார், விருது பெற்றிருக்கிறார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், திண்ணையை இடித்து தெருவாக்கு, பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், இவை இவர் இயற்றிய நூல்கள். தாராபாரதி கவிதைகள் அப்படிங்கிற நூலும் அதில் அடக்கம். இன்று நாம் எந்த எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவதில்லை? கேள்வி ரிப்பீட் ஆகுது. உ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகசுட்டுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது சொல்லின் உள்ளேயே இருந்து ஒரு சொல்லுக்கு பொருள் தந்தா அதுக்கு பேரு அகச்சுட்டு. இவன், அவன், அவன்கிறவன் யாரு? அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு உள்ள இருக்கவன் தானே அவன். இது, அது, இது எல்லாமே அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டுதான். இம்மலை, இந்நூல் அப்படிங்கிறது சொல்லின் வெளியே இருந்தா பொருள் தருது, அதனால அதெல்லாம் புறச்சுட்டு. புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டுது அந்த வானம், இம்மலை, இந்நூல், இது எல்லாமே. தாராபாரதி இயற்றிய நூல் அல்லாதது எது? கண்ணப்பன் கிளிகள் தமிழ் எழுதியது. ஓகே. அ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என சுட்டுப்பொருளை தருவது. அது, இதுங்கிறது சுற்றெழுத்துக்கள். அந்த சொன்னா அது சுட்டு திரிபு. அதுதான் அந்தன்னு மாறி வந்திருக்கு. மாறி வந்தா திரிஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். திரிஞ்சி அப்படிங்கிறது அது மறு, which means திரிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம திரிபுன்னு சொல்லுவோம். அருகில் மற்றும் தொலைவில் ஒன்றுக்கும் இடையில், இந்த கேள்வி ரிப்பீட்டு. உ. கீழ்கண்டவற்றில் எவை வினா எழுத்துக்கள்? ஆப்ஷன் சி தான் சரி. ஆன்சர் கீ பாருங்க. தவறான இணை எதுவும் இல்லை இந்த கேள்வியில. தாராபாரதி எந்த பணிக்காக தமிழக அரசின் விருது வென்றுள்ளார்? ஆசிரியர் பணிக்காக. வினா எழுத்துக்களில் சொற்களின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருமானால் அது அகவினா. அதே போல புறத்தே இருந்து தந்தா அதுக்கு பேர் புறவினா. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று உரைத்தவர் முத்துராமலிங்கனார். நன்னூல் என்பது தொல்காப்பியத்தின் வழிநூல். சரிங்களா? நன்னூல் மணிக்கணும். தொல்காப்பியம்ங்கிறது 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதுல 3 அதிகாரங்கள் இருக்கு. அது என்ன? எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிறது. நன்னூலுங்கிறது அந்த நூலுடைய சிம்பிளிபிகேஷன். தொல்காப்பியம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை எளிமையா எழுதி வந்ததுதான் நன்னூல், தொல்காப்பியத்துடைய வழிநூல். சரிங்களா? நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். சரிங்களா? அது பவணந்தி முனிவர் ஒரு சமண முனிவர். இதுல 2 அதிகாரம் தான், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம். இந்த நூல் கிபி 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. தொல்காப்பியம் 4ஆம் நூற்றாண்டு. அதுபோல பவணந்தி முனிவர் யார் வேண்டுகோள் விடுத்ததன்படி நன்னூலை இயற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. அருங்கலை வினோதன் என்கின்ற பட்டப்பெயர் கொண்ட சீயகங்கன் என்ற சிற்றரசன், அவருதான் வேண்டுகோள் விடுத்தாராம். அதை தொடர்ந்து பவணந்தி முனிவர் தொல்காப்பியத்தை தழுவி நன்னூலை இயற்றினார். தேவாரம் என்பது என்ன? முதல் 7 சைவ திருமுறைகள். முதல் 3 சைவ திருமுறைகளை இயற்றியவர் திருநாவுக்கரசரா, திருஞான சம்பந்தரா? திரு ஞான சம்பந்தர். ஓகே. எப்படி சார் சொல்றீங்க? காங்க சாஞ்ச அதுல ஞா தான் முதல்ல வரும், அப்புறம் தான் ட, அப்புறம் ந, அப்புறம் த, அப்புறம் தான் ந. இங்க பாருங்க, 4, 5, 6 ஆகிய திருமுறைகளை எழுதியவர் திருநாவுக்கரசர். திரு நாவுக்கரசர். சரிங்களா? முதல்ல ஞா தான் வரும், அப்புறம் தான் ந வரும் அகர வரிசையில. 7வது திருமுறையை எழுதியவர் சுந்தரமூர்த்தி நாயனார், இல்லைன்னா சுந்தரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் 7 திருமுறைகளும் சேர்ந்தது தேவாரம். 8ஆம் திருமுறையில் திருவாசகம் வைக்கப்பட்டுள்ளது. திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை. அதை இயற்றியவர் மாணிக்கவாசகர். இந்த முதல் 3 பேரும் மூவர் என்று அழைக்கப்படுகின்றனர். சைவ குறவர்கள் 4 இல்லையா? 4 அப்படின்னா அதுல மாணிக்க வாசகர் வந்துருவாரு. 8ஆம் திருமுறை அவர் இயற்றியது. மாணிக்க
வாசகர். இந்த 4 பேர் சேர்ந்து நால்வர். முத்துராமலிங்கர் வல்லமை பெற்ற மொழிகள் யாவை? தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஆங்கிலத்தில் மிகச் சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றும் வல்லமை பெற்றவர். ஐங்குறுநூறின் மருதத்திணை பாடல்களை பாடியவர் ஓரம் போகியார். இந்த பாட்டை மறக்காதீங்க. மருதமோ இல்ல, மருதம் ஓரம் போகி, மருதம் ஓ ஓரம் போகி, இந்த ஓ அப்படியே சேர்ந்துடும், ஓரம் போகி. நெய்தல் அம்மூவன், அம்மூவனார் நெய்தல். கருதும் குறிஞ்சி கபிலர், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயன். சரிங்களா? சோ இந்த பாட்டை மனனம் செஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிங்க. பல விஷயங்கள் நமக்கு மண்டையில இல்லைன்னா மனப்பாடம் பண்றது தப்பு இல்லை. கபிலரின் நண்பர் யார்? ஔவையின் நண்பர் அதியமான், கபிலரின் நண்பர் பாரி. ஓகே, பாரியை பத்தி சொன்னா என்னடா பெரிய பாரி பாரிங்கிறீங்க, நம்ம அவன் தான் கொடைவெளியில சிறந்தவனா, மழையும் தோண்டா எல்லாம் கொடுக்குது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ இது பாரியை பழிக்கிறது இல்லை, பாரி மழை அளவுக்கு மணல் தன்மை கொண்டவன் அப்படின்னு சொல்றது. அடுத்த கேள்வி பாருங்க. ஆங்கிலேயர் இயற்றிய எந்த சட்டத்தை ஒழிக்க முத்துராமலிங்கனார் போராடி வென்றார்? குற்றப்பரம்பரை சட்டம். இது என்ன? குற்றப்பரம்பரை சட்டம். அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது அவர், அவர்ங்கிறது செய்மை சுற்று. அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு அல்லாதது செய்மை, அவர், அவர்ங்கிறது செய்மை. கண்டு என்ற வினையச்சத்தின் எதிர்மறை தொழிற்பெயர். பாருங்க, கண்டு அப்படிங்கிறது வினையச்சம். ஏன் வினையச்சம்? ஒண்ணு ஈல முடியுது, இல்லைன்னா ஊல முடியுது. இது ஊல முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, கண்டு அப்படின்னா அது முற்று பெறல. கண்டு சென்றான் அப்படின்னா இப்பதான் முற்று பெறுது. ஒரு வினைமுற்ற கொண்டு, சென்றான்ங்கிறது வினைமுற்று இல்லையா? வினைமுற்ற கொண்டு முடிஞ்சா அதுக்கு பேர் வினையச்சம். அப்ப இதோடைய வேர்ச்சொல் என்ன? கான் அப்படிங்கிறது தான். ஓகே, கான் என்பதன் தொழிற்பெயர் என்ன? தல் இல்லைன்னா அல்ல முடிச்சு பாருங்க, காணுதல். சரியா? எதிர்மறை என்ன? காணுதலுக்கு எதிர்மறை காணாமை. காணாமை அதான் விடை, காணாமை. காணாதவர் அப்படிங்கிறது யாரு? காணாதவர் எதிர்மறை வினையாளனை பெயர். கண்டவர் அப்படின்னா காணுதல்ங்கிற செயலை செய்தவர் கண்டவர். கண்டவர்ங்கிறது வினையாளனை பெயர். கண்டவருக்கு ஆப்போசிட் காணாதவர், அது எதிர்மறை வினையாளனை பெயர். ஓகே, கண்ட அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். கண்ட, கண்டங்கிறது ஆவல முடியுது பாருங்க, இது பெயரெச்சம். காணாத அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். காணாதவுல கடைசி எழுத்து, கடைசினா ஈறு, ஈறு கெட்டுச்சுன்னா காணான்னு வரும், அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். காணாங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், காணாதங்கிறது எதிர்மறை பெயரெச்சம், காணாதவர் எதிர்மறை தொழிற்பெயர். சோ இது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சென்ற என்ற பெயரெச்சத்தின் வினையாளனின் பெயர் என்ன? சென்ற, இது பெயரெச்சம். வினையச்சம் என்ன? ஈலன்னா ஊல முடிக்க பாருங்க, சென்றி போட முடியாது, சென்று, இது வினையச்சம். எது வேர்ச்சொல்? செல். எப்படி வினை கரெக்டா வேர்ச்சொல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முன்னாடி ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுங்க. எல்லாமே கட்டளை பொருள் தான் வரும். எது? வேர்ச்சொல் எல்லாமே கட்டளை பொருள். ஏய் செல் அப்படின்னா கொஞ்சம் மிரட்டி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ரைட். இப்போ செல் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல். இந்த செல் அப்படிங்கிற செயலை செய்பவர் சென்றவர். சரிங்களா? சென்றவர்ங்கிறது தான் வினையாளனை பெயர். சென்றவர் மட்டும் இல்ல, சென்றவள், அது மட்டும் இல்ல, சென்றோர், இது எல்லாமே வினையாளனையும் பெயர்கள் தான். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினாப்பொருளை தருமானால் அது புறவினா. முத்துராமலிங்கனாரை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, முத்துராமலிங்கனாரை தேசியம் காத்த செம்பல் என்று போற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார். யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். நண்பர்களே, இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99 கேள்விகள் தான் தமிழ். அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் போலாம். 100வது கேள்வியிலிருந்து 112வது கேள்வி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்த ஒன்லைனர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன் ஸ்டாப் பண்ணோம்னா எக்ஸாம் தள்ளி போகுது, ரொம்ப நிறைய படிக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜூன் மாசத்துல இருந்து கொடுக்குறேன், அது படிக்க போதும். ஜூன் மாசத்துல இருந்து ஒரு இப்போ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் படிங்க போதும்.
அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம். இன்னும் மிஞ்சி போனா மே மாசம் வரைக்கும் கூட படிக்கும். மே ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கூட படிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நீங்க ஜெனரல் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஜூன் இல்லைன்னா ஜூலைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜூன் 2023 அல்லது ஜூலை 2023 அதுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் போலாமா? ஜோதிபா பூலே அவர்களை பற்றிய சில வாக்கியங்கள் நான் கொடுத்திருக்கேன். அவர் சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உண்மை தேடும் சங்கம். ஏன் அதை நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன்னா கேள்விக்காக கேட்கல, உங்களுக்கு தெரியணுமே கொடுத்துருக்கேன். உண்மை தேடும் சங்கம் என்ற அமைப்பை அவர் 1871 நிறுவினார் கொடுத்திருக்கேன். இது தப்பு. 1873 நிறுவினார். வருஷத்துல எப்படி ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட் உருவாக்கிக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோக்கள் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ முன் தயாரிப்புகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சதால அதையும் டைப் பண்ணும், உங்களுக்கு எல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஷார்ட்கட்டும் நானே யோசிச்சு சொல்றது கிட்டத்தட்ட இயலாத காரியம்னு சொல்லலாம். அப்புறம் இவர் எழுதிய முக்கியமான நூல் குலாம்கிரி, மிகச்சரி. சத்திய சோதக் சமாஜம், குலாம்கிரி, இது ரெண்டும் ஜோதிபா பூலே பத்தி நீங்க மறக்கவே கூடாது. குலாம்கிரினா அடிமைத்தனம்னு அர்த்தம், அதுவும் சரிதான். 1851 தன் மனைவியுடன் இணைந்து புனேவில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியை நிறுவினார், இதுவும் மிகச்சரி. அடுத்தது பாருங்க, இவருக்கு முன்பே மகாராஷ்டிராவில் பிராமண நலர் இயக்கம் தோன்றிவிட்டது, இது தப்பு. இவர் தான் மகாராஷ்டிராவில் முதல்ல பிராமண இல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். அப்ப 2, 3 மட்டும்தான் சரி. ஜோதிபா பூலே பத்தி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். புக்ல இல்லாத கூடுதல் தகவல்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிங்க. இவர் மேற்கு இந்தியாவில் சமூக சீர்திருத்த முன்னோடிகளில் ஒருவர். மகாராஷ்டிரா, பூனே அப்படிங்கிறதா மேற்கு இந்தியா தான். சரிங்களா? அப்புறம் இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அப்புறம் பூலே அவர்களுடைய அனைத்து கருத்துக்களும் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டன அப்படின்னு கேட்பாங்க. சத்திய சோத் அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. பூலே அவர்களுடைய எல்லா கருத்துக்களும் சத்திய சோத் என்கின்ற பெயரில் தொகுக்கப்பட்டன. புரியுதுங்களா? அப்புறம் இந்த குலாம்கிரி அப்படிங்கிற நூலும் 1873 ஆண்டு தான், ஞாபகம் வச்சுங்க. யாருடைய முயற்சியால் 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது? மிக முக்கியமான கேள்வி. 1872 சிறப்பு திருமண சட்டம் கேசவ சந்திர சென் அவர்களுடைய முயற்சியால் நிறைவேற்றப்பட்டது. இந்த கொஷின் சிறப்பு திருமண சட்டம் அப்படின்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. வேற எப்படி கேட்கலாம்னா, பூர்வீக திருமண சட்டம் யாருடைய முயற்சியால் 1872 பூர்வீக திருமண சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் கேசவ சந்திர சென் தான். அப்புறம் அந்த பூர்வீக திருமண சட்டம் வேற எவ்வாறு அழைக்கப்படுது பாத்தீங்கன்னா சிவில் திருமண சட்டம் என்று அழைக்கப்படுது. வேற என்ன? சிவில் திருமண சட்டம். அப்புறம் இன்னொன்னு கேட்பாங்க, 1800 அதாவது முதல்ல பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் துவங்கப்படுது. அவருடைய மறைவுக்கு பின்னர் தேவேந்திரநாத் தாகூர் அதுக்கு தலைமை ஏற்கிறார். அவர் மட்டும் இல்லைன்னா பிரம்ம சமாஜம் அப்படியே போயிருக்கும். யாரு? தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யாரு? ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர், மூத்த சகோதரர். புரியுதுங்களா? கேசவ சந்திர சென் உள்ள வராரு. அவருடைய புரட்சிகர கருத்துக்கள் சில பிரச்சனைகளை உருவாக்குது. அதன் காரணமா 1866 பிரம்ம சமாஜம் 2ஆ உடையுது. கேசவ சந்திர சென் தலைமையில ஒரு அணியாவும் தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில ஒரு அணியாவும் அப்படியே பிரியுது. தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில பிரிஞ்சதுக்கு பேரு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஆதி பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் மறக்கவே மறக்காதீங்க, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அது போல கேசவ சந்திர சென்னின் தலைமையிலான அந்த பிரம்ம சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம். ஆக்சுவலா இந்தியங்கிறதுலாம் மொழிபெயர்ப்பு தான். ஒரிஜினல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத வர்ஷிய பிரம்ம சமாஜம். கேள்வி கேட்கிறவங்க அவங்க எந்த புக்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க நமக்கு தெரியாது. இப்போ அவங்க படிச்ச ஒரு நோட்ல இருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி நிறைய பேர் கேள்வி எடுக்கிறாங்க. புக்ல நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு மாதிரி இருக்கும். பட் அவங்க கேள்வி எடுக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி கேள்வி எடுக்கும்போது இந்திய பிரம்ம சமாஜத்துக்கு பதிலாக பாரத வர்ஷிய பிரம்ம சமாஜம்னு கொடுப்பாங்க. நம்ம அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பாரத வர்ஷிய பிரம்ம சமாஜம்னு சொன்னாலும் இந்திய பிரம்ம சமாஜம்னாலும் ஒண்ணுதான். ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது சிறப்பு திருமண சட்டம்.
இது இது வந்து எதோடைய நீட்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேசவ சந்திரசேன் என்ன பண்றாருன்னா, கவனிங்க, இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம கேசவன் சொல்லுவோம், வங்காளத்துல கேசபன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம், வங்காளத்துல சக்கரபர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் கேசவ் சந்திரசேன், வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் கேசப். வித்தியாசம் புரியுதா? கேசவ் சந்திரசேன் என்ன பண்றாருன்னா, இந்திய சீர்திருத்த சங்கம் அப்படின்னு 1870 உருவாக்குறாரு. அதன் முயற்சிகளின் காரணமாக தான் 1872 சிவில் திருமண சட்டம் அல்லது பூர்வீக திருமண சட்டம் அல்லது சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்டது எது? ஒரே கடவுள் சங்கம் பிரம்ம சமாஜம். ஏகத்துவம், இறைவன் ஏக ஒருவன், ஏகம்னா ஒருவன் அர்த்தம், சரிங்களா? அப்ப ஏகத்துவம் அப்படிங்கிற வார்த்தை எது கூட இருக்கு? பிரம்ம சமாஜம் மட்டும் இல்ல, அலிகார் இயக்கத்து கூடவும் இந்த ஏகத்துவம் வரும். இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்றது பிரம்ம சமாஜம். ஓகே. 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்டது. இது நிறைய கேள்வி இந்த வந்துருக்குது. பிரம்ம சமாஜம் துவங்கியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயால் துவங்கப்பட்ட ஒரு சீர்திருத்த இயக்கம் எது? பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் துவங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1828. பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட நாள் என்ன? 1828 ஆகஸ்ட் 20. நிறைய டைம் கேட்கப்பட்டிருக்கு, கேளுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான கொள்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை திருமண எதிர்ப்பு, பலதார மன எதிர்ப்பு, விதவை திருமண ஊக்குவிப்பு, பெண் கல்வி, இது எல்லாமே பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பல தெய்வ வழிபாட்டை இந்த அமைப்பு கண்டனம் செய்தது, உருவ வழிபாட்டை எதிர்த்தது. அப்புறம் மத நூல்களை இவங்க அடிப்படையா வச்சுக்கிட்டாங்க. மத நூல்கள் நன்மையே போதிக்கின்றன அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. மத நூல்களை விளக்குவதற்கு ஒரு புரோகித வர்க்கம்லாம் தேவை கிடையாது அப்படின்னு பிரம்ம சமாஜம் சொல்லுச்சு. ஸோ கான்செப்டை கிளியரா புரிஞ்சுங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க கேள்வி எப்படி மாத்தி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும். அடிப்படை என்ன? அடிப்படை அது ஒரு சீர்திருத்த இயக்கம். ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது இந்தியாவின் விடிவெள்ளி, சீர்திருத்த மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு நிறைய பேர் இருக்குது அவருக்கு. சோ எதெல்லாம் மூட பழக்கமோ அதெல்லாம் அது எதிர்த்தது. ஓகே. சோ பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்க பதில் எழுதலாம். பின்வரும் கூற்றுகளில் எவை சரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சதிக்கு எதிராக தீவிர சமுதாய இயக்கத்தை ராஜாராம் மோகன் ராய் கிபி 1818 துவங்கினார். சரியா தப்பா? மிகச்சரி. நான் முன்னாடி சொன்னதுல விட்டு போன ஒரு விஷயம், சதி, உடன்கட்டை ஏறுற பழக்கத்துக்கு எதிராக ராஜாராம் மோகன் ராய் ஒரு பெரிய இயக்கத்தையே ஆரம்பிச்சாரு. ஓகேவா? அப்புறம் இந்தியாவின் தலைமை ஆளுநராக வில்லியம் பென்டிங் பிரபு பதவி வகித்த பொழுது சதிக்கு தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுவும் மிகச்சரி. ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக, அவருடைய கைட்லைன் காரணமாக வில்லியம் பென்டிங் பிரபு சதிக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாரு. இதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காரணமானவர், எதுக்கு காரணமானவர்? வில்லியம் பென்டிங் பிரபு சதிக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கு காரணமானவர் ராஜாராம் மோகன் ராய். உடன்கட்டை ஏறுதல் குற்றம் அப்படின்னு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1829 சட்டம் இயற்றுனுச்சு. 1861 விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்தில் இந்தியா முழுவதும் சதி அப்படிங்கிற மூடப்பழக்கம் தடை செய்யப்பட்டது. புரிஞ்சுதா? சரி, இப்போ சதி தடை வங்காளத்துல எந்த சட்டத்தின் காரணமாக சதி தடை செய்யப்படுதுன்னு கேட்பாங்க. வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 17 கிபி 1829. ஓகே. அப்புறம் வில்லியம் பென்டிங் பிரபு 1828 இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக ஆனார். சதி, பலதார மனம், குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை போன்ற சமூக தீமைகளை ஒழிக்க ராஜா ராம்மோகன் ராய்க்கு வில்லியம் பென்டிங் உதவினார். பின்வரும் கூற்றுகளில் எது தவறுன்னு கேட்டிருக்கோம். பூனாவில் விதவை பெண்களுக்கான இல்லத்தை நிறுவியவர் கேசவ் சந்திர சென் அப்படின்னு கொடுத்திருக்கோம். தப்பு. இப்படி கேள்வி கேட்டாலே சொல்லிடலாம். கேசவ் சந்திர செனுக்கும் பூனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேசவ் சந்திர சென் வங்காளம், அப்ப அவரா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பூனாவில் விதவை பெண்களுக்கான இல்லத்தை துவங்கியவர் பண்டித கார்வே. இப்போ பூனா அப்படின்னா யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஜோதிபா பூலே ஞாபகம் வரணும். அப்புறம் ஆர்சி பண்டார்கர் கூட அப்புறம் தான் அவர் யாரு, நம்ம ஆத்மராம் பாண்டுரங்,
மகாதேவ் கோவிந்த் ரானடே, ஆர்சி பண்டார்கர், இவங்க தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பூனா அப்படின்னா. சரிங்களா? பூனாங்கிறது மேற்கு இந்தியா. ஓகே, பூனாவில் விதவை பெண்களுக்கான இல்லத்தை நிறுவியவர் பண்டித கார்வே. அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் அதுக்கு பிறகு விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஞாபகம் வச்சுங்க, விதவை திருமண சட்டம் வர்றதுக்கு காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை அதாவது நம்ம கேசவ சந்திர சென் பத்தி என்ன பார்த்தோம்? 1872 பாருங்க, இந்த கேள்வி பாருங்க. 1872 சிறப்பு திருமண சட்டம் அது வர்றதுக்கு கேசவ சந்திர சென் காரணம். விதவை மறுமண சட்டம் வர்றதுக்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் காரணம். புரியுதுங்களா? விதவை திருமண சட்டம் வர்றதுக்கு காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சதி ஒழிப்பு சட்டம் வர்றதுக்கு காரணமானவர் ராஜாராம் மோகன் ராய். ஒரு ஃப்ளோல ஞாபகம் வச்சுங்க, ஒரு கோர்வையா ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்புறம் 1864 கைம்பெண் நிறுவனத்துக்கு ஆதரவான நோக்கத்தில் தத்துவ போதனி அப்படிங்கிற இதழ் தொடங்கப்பட்டது. இது சரி. தத்துவ போதனை பத்தி நம்ம இன்னும் அடுத்த தகவல்கள் பார்க்கலாம். பிரம்ம சமாஜ நாடகம் எனும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதிய பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர் சைதை காசி விஸ்வநாத முதலியார். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் தனித்தனி கேள்வியா வந்தது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே கேள்வி எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பத்தி புத்தகத்திலே இவ்வளவு தகவல் இருக்கு. பிரம்ம சமாஜ நூல்களை தமக்கு ஆதரவாக கொண்ட சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாரு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். புரியுதுங்களா? சரி, இந்த நூல்களை ஆதாரமா கொண்டு அவர் என்ன செஞ்சாரு? பாடுறா, இந்த நூல்லாம் விதவை மறுமணம் வேணும்னு சொல்லுது. இந்தியாவில் இருக்கிற பழைய கால நூல், சங்ககால நூல் இல்ல, பழங்கால நூல்கள் விதவை திருமணத்தை ஆதரிக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த நூல்களை ஆதாரமாக கொண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வராரு. புரியுதுங்களா? இவருடைய தீவிர முயற்சியின் காரணமா 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்படுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1860 திருமண வயது சட்டம் முதலில் இயற்றப்படுது. திருமண வயது சட்டம் முதலாக இயற்றப்படுறதுக்கு காரணமானவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மறக்கவே மறக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த தத்துவ போதனி அப்படிங்கிற இதழ் இருக்குல்லையே, அதை பத்தி பார்க்கலாம். தத்துவ போதனி சபையை நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, தத்துவ போதனி சபை 1839 நிறுவப்பட்டது. அந்த சபையின் மூலமாகத்தான் 1864 கைம்பெண் மறுமணத்துக்கு ஆதரவாக தத்துவ போதனி அப்படிங்கிற இதழ் தொடங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? தயானந்த சரஸ்வதி பற்றிய வாக்கியங்களில் சரியானது எது? இவர் இந்து சமயம் மார்ட்டின் லூதர் கிங். மிகச்சரி. அடிக்கடி கேட்கிறாங்க. இந்து சமயம் மார்ட்டின் லூதர் கிங் யாரு? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியை 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரவீந்திரநாத் தாகூர். மிகச்சரி. சரிங்களா? இந்த தயானந்த சரஸ்வதி யாரு? ஆரிய சமாஜத்தை நிறுவியவர். ஆரிய சமாஜத்தை எந்த ஆண்டு நிறுவினாரு? எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். 1875 நிறுவினாரு. எங்க நிறுவினாரு? பம்பாயில் நிறுவினார். அப்புறம் தயானந்த சரஸ்வதி அப்படின்னு மேல டைட்டில் கொடுத்துட்டு அவர் வேதங்களை மொழிபெயர்த்தார். நம்பர் 1. சத்யார்த்த பிரகாஷ், வேத பாஷ்ய பூமிகா, வேத பாஷ்ய அப்படின்னு 3 நூல்களை எழுதியிருக்கிறார். எல்லாம் சரி. புரியுதுங்களா? சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தார் எல்லாத்தையும். ஓகே. அப்புறம் வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிற கோஷம் அவரோடது. இந்த டிஏவி ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, தயானந்தா ஆங்கிலோ வித்யா, ஆங்கிலோ வேதாந்த, ஆங்கிலோ வேதிக்னு கூட சொல்லலாம். தயானந்த ஆங்கிலோ வேதிக் பள்ளி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தயானந்த சரஸ்வதியுடைய தத்துவம் மற்றும் போதனைகள் அடிப்படையில் நிறுவப்பட்டன. நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி கிடையாது. அந்த பள்ளிகளை நிறுவியவர் அவர் கிடையாது. அவர் யாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம். அடுத்தது இந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இது தொகுப்பு, இது தொகுத்து ஒரு டேபிளா போட்டிருக்கேன். இந்த தொகுப்பு ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அடுத்தது, வங்காளத்திலும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலும் தொடங்கப்பட்ட பிராமண அல்லாத இயக்கம் எது? மன்னிக்கணும் நண்பர்களே, நல்லா கேளுங்க. இந்தியாவின் கிழக்கு பகுதி நாமசூத்ரா இயக்கம். அதே போல வடமேற்கு பகுதி
வடமேற்கு பகுதி ஆதி தர்மா இயக்கம். இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் தொடங்கப்பட்ட பிராமணர் இயக்கம் சத்யசோதக். இந்தியாவின் தெற்கு பகுதி திராவிட இயக்கம். சம்பத் கௌமுதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சம்பத் பதிலாக நம்ம வா போடுவோம் இல்லையா, சம்பத் கௌமுதி, கௌமுகி எப்படி வேணா வரலாம் டிரான்ஸ்லேஷன்ல. இந்த பத்திரிகை யாரோட தொடர்புடையது? ராஜாராம் மோகன் ராய். பெங்காலியில தனது கருத்துக்களை பரப்புவதற்காக சம்பத் கௌமுதி, பாரசீக மொழியில மிராத் உல் அக்பர், மறந்துடாதீங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். ஏன் அவர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை? கூற்று காரணமா கேட்பாங்க. கூற்று, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். காரணம், சதி, சாதி முறை ஒழிப்பு, பெண்களுக்கு சொத்துரிமை கோரி பிரச்சாரம் செய்ததால் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு வரும். சரிங்களா? அப்புறம் பிரம்ம சமாஜம்ங்கிறது 1828 ஆகஸ்ட் 20 துவங்கப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஆத்மீய சபை அப்படிங்கிறத 1815 நிறுவினார். அதற்கு பிரம்ம சபை என்று பெயரிடப்பட்டது. இறுதியாக அது பிரம்ம சமாஜம் என்று பெயரிடப்பட்டது. புரியுதுங்களா? அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். இந்திய தேசியத்தின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கேள்வி ரிப்பீட் ஆகுது, சேம் விடைதான். 1872 சிறப்பு திருமண சட்டம், கேசவ் சந்திரசென். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஆள் கந்துகூரி வீரேசலிங்கம். இவரை பத்தி தெரியாத தகவல்கள் எல்லாம் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் அவரை பத்தி எல்லா தகவலும் கூடுமான வரைக்கும் தொகுத்திருக்கேன். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் கந்துகூரி வீரேசலிங்கம். கந்துகூரி வீரேசலிங்கம். ஓகேவா? அடுத்தது விதவை மறுமணத்தை ஊக்குவிக்க ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த சங்கம் 1871 இவரால் நிறுவப்பட்டது. ராஜமுந்திரி சமூக சீர்திருத்த சங்கத்தை நிறுவியவர் கந்துகூரி வீரேசலிங்கம். அப்புறம் இவர் சிறுமிகளை வேலைக்கு அமர்த்ததுக்கு எதிராக போராடினார். விதவை மறுமணத்திற்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். நாட்டில் முதல் விதவை மறுமணத்தை ஏற்பாடு செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. கந்துகூரி வீரேசலிங்கம். டிசம்பர் 11, 1881. சரிங்களா? இவர் பிரம்ம மந்திர், விதவைகள் இல்லம், மெட்ராஸ்ல சமூக சீர்திருத்த சங்கம், ஹிதாகரிணி சமாஜம். ஹிதாகரிணி சமாஜத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. கந்துகூரி வீரேசலிங்கம். பெண்கள் பள்ளி, இது எல்லாத்தையும் கட்டினார். கட்டிட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்த அமைப்புகளுக்கு நன்கொடையாக கொடுத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜோதிபா புலே எந்த குழுவிடம் அறிக்கை சமர்ப்பித்தார்? ஹண்டர் குழு. விட என்ன? ஹண்டர் குழு. ஓகேவா? 2 ஹண்டர் குழு இருக்கு. 2 ஹண்டர் குழு இருக்கு. ஒரு ஹண்டர் குழு 1882 அமைக்கப்பட்டுச்சு. அது கல்விக்காக. சர் வில்லியம் ஹண்டர் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவை அமைத்தவர் அப்போதைய வைஸ்ராய் ரிப்பன். இன்னொரு ஹண்டர் குழு இருக்கு. அதை அமைத்தவர் அப்போதைய வைஸ்ராயாக இருந்த கெம்ஸ்போர்ட் பிரபு. இந்த ஹண்டர் குழு எதுக்காக அமைக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டது. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பண்டித ரமாபாய் இருக்காங்கல்ல, பண்டித ரமாபாய் ஹண்டர் குழுவிடம் ஆஜராகி அவர் சாட்சியம் அளிச்சிருக்காங்க. பெண் கல்வியின் முக்கியத்தை பேசியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஆரிய மகிழா சமாஜ், எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆரிய மகிழா சமாஜ், பண்டித ரமாபாய். அதுனா பண்டிதர். பண்டிட்டுங்கிறது பட்டம். கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்களால் பரிசோதிக்கப்பட்டு சமஸ்கிருத அறிஞராக அவர் பண்டித அப்படிங்கிற பட்டத்தையும் சரஸ்வதி அப்படிங்கிற பட்டத்தையும் அவர் பெற்றார். அதுதான் அந்த பட்டங்களை பெற்ற முதல் பெண்மணி. 1882 ரமாபாய் பூனேவுக்கு சென்றார். அங்குதான் அவர் ஆரிய மகிழா சமாஜத்தை, ஆரிய மகிழா சமாஜம் 1882 பூனேவில் அமைக்கப்பட்டது. புனேவில் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது 1882 ஹண்டர் கமிஷன் முன் சாட்சியம் அளித்தார். இப்பதான் நான் சொன்னேன். அப்புறம் அவருக்கு கைசரி ஹிந்து, காந்திக்கெல்லாம் அந்த பட்டம் வழங்கப்பட்டுச்சு. பெண்கள் கல்வியில் அவர் ஆற்றிய பணிக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. உயர்சாதி இந்து பெண்கள் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இது டிரான்ஸ்லேஷன்.
புக்கோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த கேள்விகள் வரும் பாருங்க. 1889 அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அகமதியா இயக்கத்தை தோற்றுவித்தவர் மிர்சா குலா அகமது. இந்த வருஷம் 1889. இந்த அகமதியா இயக்கம் ரொம்ப முக்கியமான இயக்கம். இது இஸ்லாத்தில் தாராளமயமாக்கத்தை அறிமுகப்படுத்த முயற்சித்தது. மனித குலத்தின் உலகளாவிய மதத்தின் நம்பிக்கையை கொண்ட பிரம்ம சமாஜத்தின் அதே நிலைப்பாட்டில் இருந்தது. ஜிஹாத்தை எதிர்த்தது. புரியுதுங்களா? ஆனா வஹாபி இயக்கம்லாம் அப்படி கிடையாது. வஹாபி இயக்கம், நாமசூத்ரா இயக்கம்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? நாமசூத்ரா இயக்கம் இல்ல, மன்னிக்கணும், தியோபந்த் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் மீட்பு இயக்கங்கள். மீட்பு இயக்கங்கள்னா மதம் நல்லாதான் இருக்கு, சும்மா நம்ம அந்த மதத்தை மீட்டெடுத்தா போதும் அப்படிங்கிறது மீட்பு இயக்கம். எடுத்துக்காட்டு ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் மதத்துல உள்ள தீமைகளை கண்டனம் செய்யல, வெளிப்படையா கண்டனம் செய்யல. பட் பிரம்ம சமாஜம் அப்படி கிடையாது. அது சீர்திருத்த இயக்கம். அது தப்பு இருக்கு, தப்ப களையணும்னு சொன்ன இயக்கம். அது போலதான் அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம்ங்கிறது ஒரு சீர்திருத்த இயக்கம். ஜிஹாத்தை எதிர்த்தது. அப்புறம் இந்திய முஸ்லிம்களிடையே மேற்கத்திய கல்வியை பரப்புவதில் கவனம் செலுத்தியது அகமதியா இயக்கம். சுந்தரவன பகுதியில் மிக முக்கியமான கேள்வி ஏற்கனவே வந்திருக்கு. சுந்தரவன பகுதியில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்த இயக்கம் எது? அது ராமகிருஷ்ண இயக்கம். என்ன? ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ண இயக்கம்னு ராமகிருஷ்ணர் தான் அதை தோற்றுவிச்சாரு கிடையாது. ராமகிருஷ்ணனுடைய தலையாய சீடரான சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1897 நிறுவப்பட்டுச்சு ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இருக்கிற பேலூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ராமகிருஷ்ண இயக்கத்தின் பொன்மொழி என்னன்னா ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயஷ அப்படிங்கிறது அதோடைய நோக்கம். நண்பர்களே, ரொம்ப நேரமா வர இருமல்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இந்த வீடியோ தயார் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் தாங்காது. அடுத்த பகுதி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு கண்டினியூஷனோட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.